கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து கூறி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். ஏன் இந்த தலைப்பின் கீழாக நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும்? எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். இந்த ஒரு வசனம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனம் 30ல சொல்லியிருக்காங்க பாருங்க. முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். இங்க ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தங்களுடைய சீஷர்களுக்கு போதிச்சு கொண்டு வருகிறார். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு செல்வந்த இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி நித்திய ஜீவன் அடையணும், ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவன் கேட்குறான். இது ஒரு நல்ல ஒரு கேள்விதான். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கணும். சரி, ஓகே, அப்ப நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம நித்திய ஜீவனை அடையணும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து அதே அதிகாரத்துல கிளியரா சொல்றாரு. நியாயப்பிரமாண கட்டளைகள்ல நீங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்றியாப்பா? பண்றேனே அப்படின்ட்டுலாம் சொல்றான். தாய் தகப்பன் மாதிரி கீழ்ப்படுகிறேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் பண்றேன். ஆனா அவன் ரொம்ப ரொம்ப அதிக சொத்து வச்சிருந்தான், செல்வந்தனா இருந்தான். ஆனா கடைசியா இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்றாரு, உனக்கு இருக்கிற எல்லா சொத்தையும் வித்து தரித்திரனுக்கு கொடுத்துரு, ஏன் என்ன பின்பற்றி அப்படின்றாரு. அவன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் அந்த அளவுக்கு அவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கான். திடீர்னு எல்லாத்தையும் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி வர முடியும் அப்படின்னு அவன் யோசிச்சான். இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியில செல்வந்தர்கள் நிறைய, அதாவது பூமியில நிறைய விஷயத்துல ஜெயிச்சவங்க, சாதிச்சவங்க, இவங்க எல்லாருமே முந்தினவர்களா இருக்காங்க. பூமியில நிறைய பேர் பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சு ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, வாழ்க்கையில முன்னேறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு தோல்வி அடைஞ்சவங்க, அவங்களாம் பிந்தினவர்களா இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பரலோகத்துக்கு உண்டான மிகப்பெரிய ரகசியம் இதுல இருக்கு. பூமியில சொத்து பத்து வச்சிருக்கவங்க, பூமியில ரொம்ப பெரிய பதவியில பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க, இன்னும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய டேலண்ட் இருக்கும். ஒரு சில பேருக்கு டேலண்டே இருக்காது. அப்படிப்பட்டவங்க, இன்னும் ஒரு சில பேர் நல்லா படிச்சு ரொம்ப ஞானியா இருப்பாங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னா முந்தினோர்களா இருப்பாங்க. அப்ப பிந்தினோர்கள்னா யாரு? ரொம்ப ஏழையா, ரொம்ப காசு பணம் இல்லாதவங்க, ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பலம் இருக்காது, ரொம்ப பணிவா இருக்கிறவங்க, கர்த்தருக்கு ரொம்ப பிரியமுள்ளவங்களா நடக்கிறவங்க, எல்லா விஷயத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க, அவங்களாம் பாத்தீங்கன்னா பிந்தினவர்களா இருக்கிறாங்க. அப்போ பரலோக ராஜ்யத்துல யாரு போய் சேருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா முந்தினோர்கள், அதாவது பிந்தினோர்கள் அனைவரும் முந்தினோர். அதாவது இந்த பூமியில யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்களோ, பிற்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் தான் பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துல அதிகமா சுதந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த செல்வந்தன் போயிட்டார். இயேசு கிறிஸ்து அவன் நிறைய காசு வச்சிருக்கான், திடீர்னு எப்படி நான் எல்லாத்தையும் வித்து நான் தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு நான் எப்படி உங்களை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பணம் வச்சுட்டு இருந்தான். அந்த பணத்துல அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அவனால சகிக்க முடியாம போயிட்டான். அந்த நேரத்துல அந்த சீஷர்கள்ல இயேசு கிறிஸ்துக்கு 12 சீஷர் இருக்காங்க. அதுல பேதுரு கேட்கிற, அது உலகத்துல நம்ம அந்த மாதிரி கேட்க கூடாதுதான். நம்ம ஒரு விஷயம் பண்றோம், ஒரு நல்ல காரியம் பண்றோம்னா அது நம்ம எதையுமே எதிர்பார்த்து நம்ம பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு உதவி பண்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க அதுக்கு உண்டான பலனை நீங்க கொடுக்கணும். இல்லைன்னா இப்ப நான் பண்ண உதவியே வேஸ்ட் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம பண்ணக்கூடாது. அதே போல இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு கேட்கிற, நாங்க எங்களுடைய சொந்த பந்தம், உற்றார் உறவினர்கள், நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை,
அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சீஷர்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்கலாம் கிடையாது, ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. மீன் வியாபாரம் பண்ணியிருக்காங்க, மீன் பிடிக்கிறவங்க. அவங்கலாம் அதுல பேதுரு வந்து கேட்கிறார், இது எல்லாவற்றையும் எல்லா விஷயத்தையும் நாங்க விட்டுட்டு அந்த செல்வந்தன் மாதிரி இல்லாம நாங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோமே, உங்களை நாங்க பின்பற்றியும் வந்திருக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாருங்க, ஒரு விஷயம் செஞ்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா பலனை நம்ம எதிர்பார்க்க கூடாது. கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா தருவார். ஆனா இங்க பேதுரு வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தார். ஆனா பரவாயில்ல, அவர் கேட்டது நல்லதுதான். ஏன் அப்படின்னா அப்படி கேட்ட அவர் அப்படி கேட்டதுனால்தான் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பதில் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்ற என்ன அப்படின்னா, நீங்க நீங்க வந்து எனக்காக இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து விட்டுட்டு எனக்காக வந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன பலன் வச்சிருக்கேன் அப்படின்னா, நியாய தீர்ப்பு நாட்கள்ல இஸ்ரவேல் மக்கள் 12 கோத்திரத்தை என் கூட சேர்ந்து நியாயம் விசாரிக்க நீங்க இருப்பீங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். பூமிக்குரிய இதுல பூமிக்குரிய வகையில இவர்கள் யாரு? இவர்கள்லாம் பிந்தினவர்கள் யாரு? வாழ்க்கையில ஜெயிக்காதவங்க, இந்த ரொம்ப ரொம்ப புவர், அதாவது ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க, கடன் பட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், மனைவி இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. அது எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்காக விட்டுட்டு வந்திருப்பாங்க. பாருங்க, இவங்கெல்லாம் வந்தா வந்து பாத்தீங்கன்னா பிந்தினவர்கள். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா வந்து பாத்தீங்கன்னா பிறந்தது முதல் கொண்டு கிறிஸ்துக்குள்ள இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தை நல்லா தெரியும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு நான் கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன் அப்படின்வாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா புறஜாதியா இருப்பாங்க, வேற தெய்வத்தை வணங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை அவங்களுடைய இருதயத்துல வந்து, ஒருவேளை அவங்க முதிர் வயதிலேயோ இல்லைன்னா வாலிப வயதிலேயோ அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிந்தினவர்கள். ஒரு சில பேர் பிறந்ததுல இருந்தே இன்னும் ரொம்ப வருஷமாவே கிறிஸ்துக்குள்ள இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து கடைசியா மறைக்கிற நேரத்துல வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி வயசுல அவங்க வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிந்தினவர்கள். எப்பவுமே நம்ம வந்து பெருமை பாராட்டக்கூடாது. நான் உங்களை விட கிறிஸ்துக்குள்ள ரொம்ப வருஷமா இருக்கேன், நான் பிறந்ததுல இருந்து கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கேன், நீங்களாச்சும் பாதியில வந்து, அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை நம்ம வந்து வைத்திருக்க கூடாது. இவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முந்தினவர்கள். வேதாகமத்தில் கிளியரா சொல்லுது, நீ எத்தனை வருஷம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது முக்கியம் கிடையாது, நீ எத்தனை வருஷம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கட்டளைகளுக்கு பிரகாரம் நீ கீழ்ப்படிஞ்சு நடக்கிறியா கடைசி வரைக்கும், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். மேன்மை எப்பவுமே இருக்கக்கூடாது. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த பாதிரியார்கள், ஊழியக்காரங்க, போதகர்கள், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும், ஏதாச்சும் ஒரு கட்ட பஞ்சாயத்துனா நியாய விசாரணை என்கிட்ட வாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு. ஓகே, இருக்கட்டும். ஆனா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முந்தினோர்களா கருதப்படுவாங்க. ஏன் அப்படின்னா வேதாங்கமத்துல பரிசேயர்கள் சதிசேயர்கள் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் மக்களை அவங்களுடைய சொந்த தேவனுடைய கட்டளைக்கு தாண்டி அவங்களுடைய சொந்த கட்டளைய மக்களை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க, மக்களை கெடுத்து போடுறாங்க. கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து பின்வாங்கி கெடுத்து போட்டுறாங்க. நான் ஒரு பெரிய நான் சொல்றதுதான் செய்யணும் நீங்க அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முந்தினவர்கள். அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல பிந்தினவர்களா மாறிடுவாங்க. ஆனா பிந்தினவர்கள் அடிமையா இருக்கிறவங்க, ஏழ்மையா இருக்கிறவங்க, ரொம்ப கடவுள் பக்தி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவங்க, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிந்தினவர்கள். அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு தியானிச்சுட்டு இருக்கோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 17 கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 7. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 7.
சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். பாருங்க, இப்ப நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் இதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னல. அதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு தாவீது சொல்லலாம். தாவீதோட அப்பா ஈசாய், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 பசங்க, 6 பேர் நல்ல வாட்ட சட்டமா இருப்பாங்க. முதல் 6 பேர் அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவுலுங்கிற ராஜா கூட ஒரு போர்ல ஒரு மிலிட்டரியில இருப்பாங்க, ஒரு ஆர்மியில இருப்பாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஈசாய் குடும்பத்தில இருந்து ஒருவனை நான் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கே நான் ராஜாவாக்க போறேன், அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்க போறான். அப்போ சாமுவேல் வந்து வரார் ஈசாய் வீட்டுல. ஒவ்வொருத்தனையா வந்து பாத்தீங்கன்னா பாக்குறார், அண்ணன்ல இருந்து கடைசி வரைக்கும் பாக்குறார். 6 பேர் ஒவ்வொருத்தனையும் அவங்க அப்பா வந்து கொண்டு வந்து நிறுத்துறாரு. தாவீதோட அப்பா வந்து கொண்டு வந்து ஒவ்வொரு அண்ணனா கொண்டு வந்து நிறுத்துறாரு. சாமுவேல் வந்து சொல்றாரு, இவன் கிடையாது. சாமுவேல் நினைக்கிறான், ஒருவேளை இவன் வாட்ட சட்டமா இருப்பான், கர்த்தர் இவனை தான் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ண வரான். எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜாவா இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து புறக்கணிச்சிட்டார். அந்த நேரத்துல தான் சாமுவேலுக்கு சொல்றாரு பாருங்க, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிறபடி நான் பார்க்கிறதில்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணுவான், ரொம்ப யோக்கியம் மாதிரி காமிச்சிக்கிறது. ஆனா அவன் மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள், கேவலமான காரியங்கள் கர்த்தருக்கு தான் தெரியும். அவனுக்கும் கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும், மனுஷனுடைய பார்வைக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் வந்து வெளி தோற்றத்தை பார்க்கிறாரா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முந்தினோர்கள், அதாவது இப்படிப்பட்ட அண்ணன்மார்கள் நல்லா வாட்ட சட்டமா இருக்காங்கன்னா அவங்க பிந்தினோர்கள்லாம் மாறிடுறாங்க. பிந்தினோர் அதாவது தாவீது வந்து வெறும் ஆடு மேய்க்கிறவன, அந்த ஆடு மேய்க்கிறவனை, அப்படிப்பட்ட பிற்படுத்தப்பட்டவனை கர்த்தர் வந்து எப்படி ஒரு இஸ்ரவேலுக்கே பெரிய ராஜாவா மாத்துற. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 6 கூட வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 6, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லுகிறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியம். நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையிலையும் சரி, அதாவது பூமிக்குரிய ரீதியிலும் சரி, ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, நம்ம அதிகமா வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா இது நல்லா, இந்த வசனத்தை நல்லா யோசிச்சு நல்லா மைண்ட்ல ஏத்திக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கை நம்மளை கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா உயர்த்துவார். எப்படின்னா, பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். என்னதான் வசதி வாய்ப்பு வந்தாலும் நாம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. என்னதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரு புகழ் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தணும். எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் பெரிய ஆளு, நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், கர்த்தர் அப்படியே தாழ்த்திடுவார். நம்ம அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம், நான் எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு இருந்தேனே, கடைசியில எனக்கு இந்த நிலைமை வந்துடுச்சு, நான் வைக்கிறது தான் சட்டம்னு நினைச்சிட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஹிட்லர் சர்வாதிகாரி, யூதர்களை பெரும்பாடுபடுத்துறான். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவனே சூசைட் பண்ணி இறந்துட்டான். ஒரு வேலை அவன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா கண்டிப்பா கர்த்தர் உயர்த்தி இருப்பான். நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே தாழ்மையா நடந்து கொண்டோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் தெரியும் அவங்களுக்கு, கர்த்தருக்கு வந்து கொஞ்சம் ஞானத்தை கொடுத்துருவா, அதை வச்சு அவங்க பெரிய பெருமை பீத்திப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வாழ்க்கையில நாம எப்போ பெருமை பேச ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து நமக்கு விழுதல் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில சரிய போறோம்னு அர்த்தம். ஊர்ல இருக்கிற கண்ணி எல்லாமே நம்ம கிட்டதான் வரும். நாம நினைப்போம்
மற்றவங்க கண்ணு போட்டுட்டாங்க, மற்றவங்க கண்ணு பட்டதுனால தான் எனக்கு அப்படி கிடையாது. நாம வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு சின்ன விஷயத்த வெளிப்படுத்துறோம். எனக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. நாம எல்லாத்துக்குமே கத்தரை முன்னிலைப்படுத்தணும். மத்தேயு 20ஆம் அதிகாரம் வசனம் 26. மத்தேயு 20ஆம் அதிகாரம் வசனம் 26. உங்களில் அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா யார் பெரியவன், நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் அந்த மாதிரி நடக்குது. ஏசு கிறிஸ்து கிட்ட சொல்லல, ஆனா ஏசு கிறிஸ்து இதை கண்டுபிடிச்சிட்டாரு, உங்களுக்குள்ள இந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளியரா சொல்லிட்டார். உங்கள யாரு எல்லாருக்குமே பணிவிடை செய்யறாங்களோ அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா தலைவனா இருக்க, பெரியவனா இருக்க விஷயம், பெரியவனா இருக்க தகுதி இருக்கு. பாருங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பதவிக்காக ஆசைப்படுறான். நான் தான் எல்லாத்துலயும் முந்தினவனா இருக்கணும், என்னை கேட்காம யாருமே எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அப்படி நினைக்கிறவங்க அவங்களுடைய பொறுப்பை கரெக்டா பண்றாங்களா? எல்லா விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா இருக்கிறாங்களா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். உங்களில் அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன். எடுத்தெடுப்புலயே வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் பதவி கொடுக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு தொழிலாளியா இருந்து நல்லா கஷ்டப்பட்டு முன்னேறி அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா வேலையில கூட ப்ரொமோஷன் கிடைக்கும். எடுத்தெடுப்புலயே உங்களுக்கு வந்து மேனேஜர் பதவி கொடுத்துட மாட்டாங்க. மேனேஜர் பதவி வேணும்னா அதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் பதவி கொடுத்துட மாட்டாங்க எந்த ஒரு ஆஃபீஸ்லயே அப்படி இருக்கும்போது அமைக்குரிய ரீதியில நம்ம வந்து பிரிவினா இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அடிமட்டத்துல இருந்து எல்லா கஷ்டங்களையும் பாடுகளையும் அவமானங்களையும் சகிச்சு வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்கணும். கொஞ்சம் யோசிப்பாரு. அடுத்ததாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 1-13. இப்போ அதுதான் நம்ம வந்து வாசிச்சோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தாவீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடைசி ஒரு குமாரனா இருந்தான். தேவன் வந்து பாத்தீங்கன்னா தாவீதை வந்து உயர்த்துறாரு. அதுக்கு அடுத்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரத்துல இருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள்ல கடைசியா வந்து யோசேப்பு வர்றார். யோசேப்புக்கு அப்புறம் வேற ஒருத்தர் வர்றாரு. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யோசேப்பை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க அண்ணன்மார்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய பாலங்கிணத்துல தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனை தூக்கி எடுத்து எகிப்துல அடிமையா கொடுத்துடுறாங்க. பாருங்க, அந்த அண்ணன்மார்கள்லாம் இவன் வந்து ஒரு வேலைக்காகதவன், இவனை வந்து ஒரு அடிமையா கொடுத்துடலாம் அப்படின்னு அவன் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட பின்தங்கி இருக்கிற இந்த யோசேப்பை எப்படி முன்னிலைமைக்கு கொண்டு வராருன்னு நம்ம எல்லாருமே இந்த ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல இருந்து 41ஆவது அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் போது கிளியரா கண்டுபிடிக்க முடியும். நம்ம யாரெல்லாம் நம்ம வந்து வேணும்ட்டு ஒதுக்குறோமோ, இல்லைன்னா நம்மளை யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களோ கர்த்தர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் முன்னாடி நம்மளை உயர்த்துவார். அவர்களை நம்ம இடத்துல வர வைப்பார். நீ என்ன ஒதுக்குன, ஆனா கர்த்தர் பார் என்ன உயர்த்தி இப்போ உன்னை என்கிட்ட வர வைக்கிற. அதுதான் இங்க யோசிப்பு விஷயத்துல நடந்திருக்கு. சகோதரர்கள், அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அவனை வித்து போடுறான். எகிப்து அடிமையா கொண்டு போகிறான். அவனும் ராஜாக்கு அடுத்தபடியா மாறிடுறான் கர்த்தருடைய கிருபையினால். அப்போ இந்த அண்ணன்மார்களுக்கு இருந்த ஊர்ல வந்து சரியான பஞ்சம், எக்கச்சக்க பஞ்சம். அடுத்த வேலை சாப்பாடுறதுக்கு இல்லை. ஆனா யோசிப்பு இருந்த இடத்துல வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எகிப்து அந்த நேரத்துல ஆசீர்வதிக்கிறார் யோசிப்பின் மூலியமாக. அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு இருக்கு.
வேற வழி இல்லாம மத்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே எகிப்துக்கு தான் வராங்க. அவங்க அண்ணன்மார்களும் சேரும். இவன் நல்லா இருக்கக்கூடாது, நாசமா இருக்கும், நாசமா போகணும் அப்படின்னு நினைச்சவங்க கடைசியில அவன் இடத்துக்கே வந்து அவனை வணங்குறான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். நம்ம கர்த்தருக்கு பிரியமா நடக்கும்போது, எல்லா கஷ்டத்தையும் நம்ம பொறுமையோடு சகிக்கும் போது நம்ம நினைக்கிறோம், ஏன் நான் வந்து எப்பவுமே நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கஷ்டத்தையும் தாங்கணுமா? ஏன் 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 பிதாவே? ஆனா கர்த்தர் அதுக்கு உண்டான, நம்ம பொறுமையோடு இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் அதுக்கு உண்டான பலனை அபரிவிதமா கொடுப்பார். யோசேப்பினுடைய வாழ்க்கையும் அப்படிதான் நடந்துச்சு. கிதியோன் அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம் அப்படின்னா, அதாவது பழைய ஏற்பாடு வந்து ஒரு நல்ல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். பழைய ஏற்பாட்டுல உலகம் எப்படி உண்டாச்சு, மக்கள் அப்படி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ராஜாக்கள் எப்படி வர ஆரம்பிச்சாங்க, அந்த ராஜாக்களுக்கு முன்னாடி இஸ்ரவேல் மக்களை யாரு வழி நடத்திட்டு இருந்தான்னு பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள். ஒரு கட்டத்துல ஒரு நியாயாதிபதிகள் வருவாங்க. அப்படிப்பட்ட நியாயாதிபதிகள்ல ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிதியோன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்த சுபாவம், ரொம்ப என்ன சொல்றது, அவ்வளவு சீக்கிரத்துல நம்ப மாட்டான். அவங்க குடும்பத்துல அவன் தான் ரொம்ப பயந்த சுபாவம். ஆனா அவனை தேவன் வந்து அழைச்சு, இஸ்ரவேலுக்கு நீ தான் நியாயாதிபதியா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டான். அவனுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும் பலனையும் கொடுத்து நிறைய எதிரிகளை மடங்கடிக்க பண்ற. கிதியோனையும் நம்ம வந்து ஒரு உதாரணமா நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ரூத் 1ஆம் அதிகாரம் வசனம் 4, 1ஆம் அதிகாரத்துல இருந்து அந்த கம்ப்ளீட்டா நம்ம வந்து வாசிக்கும் போது, ரூத்தும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆள் கிடையாது. அவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறஜாதி, மோவாபியர் கூட்டத்துல இருந்து வந்தாங்க. அவங்க இஸ்ரவேல் மக்கள் கிடையாது. மோவாபியர் வேற, இஸ்ரவேல் மக்கள் வேற. நல்லா யோசிச்சுக்கோங்க. இஸ்ரவேல் மக்கள் தான் வந்து தேவனுடைய சொந்த ஜனம். ரூத் அப்படி கிடையாது. ரூத் வந்து பாத்தீங்கன்னா புறஜாதினா அவங்க வந்து இஸ்ரேல் மக்கள் வர மாட்டாங்க, மோவாபியர் அந்த கூட்டத்துல இருந்து வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை உள்ள வர வச்சு, அவளும் ஒரு ரொம்ப ஏழைதான். அவ வந்து ஒரு விதவை. அதாவது வாலிப பிரேசத்திலேயே வந்து கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் வந்து அவங்க புருஷன் இறந்துடுறான். அந்த பெண்ணோடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. கட்டின கணவன் வந்து குழந்தையே இல்லை அவங்களுக்கு, அவனும் மறிச்சு போயிடுறான். அவங்க குடும்பத்தை எப்படி வழி நடத்துவாங்கன்னு பாருங்க. அதுவும் இல்லாம மோவாபியர் அவங்கள வந்து சேர்க்கவும் மாட்டாங்க, இஸ்ரவேல் மக்கள் எடுத்துக்கொள்ளவும் மாட்டாங்க. இருந்தாலும் ரூத்தை வரவழைச்சு, ரூத் மூலியமா அவங்க மாமியாரே ஆசீர்வதிக்கிறார், அவங்க சந்ததி முழுக்கையும் ஆசீர்வதிக்கிறார். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதற்காக சொல்றேன்னா, இவங்கெல்லாம் பிந்தினவர்கள். கர்த்தர் வந்து யாரை அதிகமா சூஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசீர்வதிக்கணும். அவரை வந்து யார் வந்து அதிகமா ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிந்தினவர்களை தான், பிற்படுத்தப்பட்டவர்களை தான் அதிகமா ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவு பெரிய சொத்து பத்து, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பணம், பதவி, பேரு, புகழ் எல்லாம் இருந்தாலும் அவர்கள்லாம் முந்தினவர்கள். யார் கஷ்டப்படுறாங்க, யார் கத்திற்கு பிரியமா நடக்கிறாங்க, யார் ரொம்ப விசுவாசத்துல அதிகமா இருக்கிறாங்க, இவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா முந்தினவர்கள். ரூத் அப்படிப்பட்டதான். ரூத் வந்து அவங்களோட மாமியார் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். அது வரைக்கும் மோவாபியருக்கு வேற ஒருத்தவங்கள தான் வணங்கிட்டு இருந்தாங்க. நொகோமி அவங்க மாமியார் வந்து தனிமையா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நான் ரொம்ப உதவிகரமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மருமகள் மாதிரி அவங்க போல, அவங்க மாமியார் விட்டுட்டு போல. ஆனா அவங்க மாமியார் கூட இருந்து, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் வாயில சொன்ன அந்த அறிக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த அறிக்கையினால கர்த்தர் ரூத்தை அபரிவிதமா ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, ரூத்தை ஒரு பெரிய ஒரு இடத்துல போவாஸுக்கு வந்து கட்டி கொடுக்குறாங்க. அந்த போவாஸ் மூலியமா வர்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீது. ரூத்துக்கும் போவாஸுக்கும் கல்யாணம் ஆகி அதன் மூலியமா வர குடும்பம் தான் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீது வராது. அந்த தாவீது வம்சத்து வழியா வரவது தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ரூத்துக்கு. அடுத்ததாக அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 13. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்படையாதவர்கள் என்றும் வேதனை உள்ளவர்கள் என்றும்
அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவே கூட சென்றோம் என்று அறிந்து கொண்டார்கள். பாருங்க, இங்க கிளியரா வந்து சொல்றாங்க, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேதுரு யோவான்னா மீன் பிடிக்கிறவங்க தான். அவங்களுக்கு படிப்பறிவே கிடையாது, படிப்பறிவே கிடையாது. இருந்தாலும் கத்தர் யாரு என்ன தெரியுமா? கத்தருடைய பவர் உங்களுக்கு நல்லா தெரியும். இல்லாத ஒரு விஷயத்த உண்டு பண்ணிக்கிறவன். என்னால இது பண்ண முடியாது, என்னால சாதிக்க முடியாதுங்கிற நேரத்துல கூட கர்த்தர் நம்மளை சாதிக்க வைப்பார், நம்மளை வாழ்க்கையில முன்னேற வைப்பார். ஒண்ணுமே இல்லை அந்த ஒரு விஷயத்துல இருந்து இந்த உலகத்தை படிக்கும் பொழுது நமக்கு எல்லா கதவுகளும் அடைச்சதுக்கு பிறகு கூட கர்த்தர் நமக்காக ஒரு கதவை, பூட்டின கதவை திறக்கிற. கஷ்டம் நமக்கு வாழ்க்கையில சூழ்ந்து இருக்கும் போது கூட அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆனா இங்க பாருங்க, பேதுரு யோவான் அவங்களாம் படிப்பறிவே இல்லாதவங்க. ஆனா அவங்க பேசுறத பாருங்க, அவர்கள் பேதுருவின் தைரியத்தையும் யோவானின் தைரியத்தையும் கண்டு அவர்கள் படிப்பறிவு யாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபோது ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அப்ப இவர்களுக்கு எப்படி அப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்துச்சு? இந்த அளவுக்கு ரொம்ப வியாக்கியானமா பேசுறாங்களே, ரொம்ப படிச்சவங்க மாதிரி ஞானம் உள்ளவங்க மாதிரி பேசுறாங்களே, அதுவும் தைரியம் உள்ளவர்கள் மாதிரி பேசுறாங்களே, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பின்படுத்தப்பட்டவர்களா இருந்தாங்களே, இப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தைரியமா வந்து பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து போனதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில வரார். அவர் வந்து பாத்தீங்க இப்பவும் நம்ம கூட இருக்கிறார். இப்பவும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு எல்லாமே நன்மையாக வாய்க்கப்படுகிறார். நம்ம கூட இருந்து நமக்காக தேவனிடத்துல ஜெபிக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இங்க பேதுருவும் யோவானையும் பேச வைக்கிறதும் அவர் தான். பேதுருவும் யோவானையும் அந்த அளவுக்கு ஞானமுள்ளவர்களா பேச வைக்கிறதும் அவர் தான். பாருங்க, லூக்கா 23 42 43. இந்த ஒரு வசனம் தான் இது முந்தினோர் அணிகர் பிந்தினோரையும் பிந்தினோர் அணிகர் முந்தினோரையும் தலைப்பின் கீழாக நம்ம வாசிக்கிற கடைசி நேரத்துல ஒரு மனுஷன் வந்து ஆசீர்வதிக்கப்படுறான், ரட்சிக்கப்படுறான். அது பார்க்கலாம். லூக்கா 23 வசனம் 42 43. இந்த பாத்திரம் என்னை நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுது என்று ஜெபம் பண்ணினார். லூக்கா 23 வசனம் 42 43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை உயர்த்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட அழுதிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுவேன் என்றார். பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்துக்கு நடுவுல மறிக்கிறாரு. இந்த சைடு லெஃப்ட் சைட்ல ஒரு கல்லன், இந்த சைடு ஒரு கல்லன் மறிக்கிறான். லெஃப்ட் சைட்ல வந்து இருக்கிற கல்லன் வந்து இயேசு கிறிஸ்துவ நிந்திக்கிறான். ரைட் ஹேண்ட் சைட்ல அப்படி இல்லை, இயேசு கிறிஸ்துவ யார் வந்து கடிஞ்சு கொண்டானோ அந்த கல்லனை வந்து கடிந்து கொள்றான். நாம தான் வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ணி இந்த தண்டனை அனுபவிக்கிறோம். சிலுவை மரணங்கிறது ஒரு அவமான சின்னத்துக்கு உண்டான ஒரு விஷயம். அந்த காலத்துல, இந்த காலத்துலதான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிலுவையை நெத்தியில போட்டு அப்புறம் சர்ச்சில் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அந்த காலத்துல இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் இருந்த காலத்துல, ரோமபுரிய அரசாங்கம் பண்ணிட்டு இருந்த காலத்துல சிலுவைங்கிறது ஒரு மிகப்பெரிய அவமானமான ஒரு சின்னமா வந்து இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்துல அந்த ரெண்டு சைடு கல்லன்களுக்கும் பேசிட்டு இருக்கும்போது நாம் அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல வலது பக்கத்துல இருந்த கல்லன் வந்து சொல்றான், நாம தான் வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்கோம், திருடி இருக்கோம், பொய் சொல்லியிருக்கோம், நாம வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அனுபவிக்கிறோம். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எந்த ஒரு தப்புமே பண்ணாதவர், அவரை போய் நீ இந்த மாதிரி பேசலாமா அப்படின்ட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற கல்லன் வந்து கேட்கிறான். அப்ப அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து சொல்வாரு, பின்பு இயேசுவை நோக்கி நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். பாருங்க, கடைசி நேரத்துல அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவான். அவனுடைய ஆத்மா அந்த உயிரை விடுறதுக்கு கடைசி நேரத்துக்கு முன்னாடி, கடைசி நிமிஷம், கடைசி நொடிக்கு முன்னாடி அவன் ரட்சிக்கப்பான். இவன் வந்து பாத்தீங்கன்னா சிறு வயது முதல் கொண்டு
அவன் கடைசி இறக்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஒரு கர்த்தருக்கு பிரியம் இல்லாம ஒரு புறஜாதியனா இல்லைன்னா வந்து எப்படிப்பட்டவனா இருந்திருக்கலாம். ஆனா அவனுடைய ரட்சிப்பு கடைசி நொடியில கிடைக்கல. அப்போ இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிந்தினோரா இருந்திருக்கான். பிந்தினோரா இவன் வந்து இருந்திருக்கான், கருதப்பட்டிருக்கான். கடைசி நேரத்துல முந்தினோரா மாறி இருக்கான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம எத்தனை வருஷம் கர்த்தருக்குள்ள இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. நாம இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமா, அதுதான் முக்கியம். எத்தனை வருஷம் இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. ஏன்னா ஒரு சில பேர் ரொம்ப வருஷமா இருப்பாங்க, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, வாரம் வாரம் சபைக்கு அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக போயிடுவாங்க. ஆனா மற்ற நாள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அப்படிப்பட்டவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசேயர்கள். மத்தேயு 23 வசனம் 21 உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டோட முடிஞ்சுட்டாங்க. இயேசு கிறிஸ்து வருவதற்கு இன்னும் ஒரு 200 வருஷத்துக்கு நடுவுல ஒரு சில கும்பல் ஒரு சில கூட்டம் ஆரம்பிக்குது. அது யார் அப்படின்னா பரிசேயர்கள் சதிசேயர்கள். அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா தான் தான் ஒரு ரிலீஜியஸ் லீடர்னு சொல்லுவாங்க. அதாவது போதகர்கள் மாதிரி, நான் சொல்றது தான் சட்டம், நான் சொன்னதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நீங்க வந்து உயிர் வாழலாம், உங்களுக்கு நல்ல ஒரு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போட்டு இவங்களுடைய சொந்த வார்த்தையை மக்களுடைய காதல திணிக்கலாம். அவங்களும் மக்களும் முட்டாள்தனமா இவங்க சொல்றதுதான் நியாயம் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஏமாந்து போவாங்க. பரிசேயர்கள் மாதிரி ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மாத்திரம் இல்லை, இந்த காலத்துலயும் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. கர்த்தருடைய உபதேசத்தை யார் கேட்கிறா? அது வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய உபதேசத்தை கம்ப்ளீட்டா பண்ணணும் அப்படின்னா மக்கள் வந்து ஒரு போர் அடிக்குது, சோர்ந்து போறாங்க, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை. இதே மனுஷங்களுடைய வார்த்தையை கேட்டு நடக்கும்போது வா இது ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருக்கே, ரொம்ப சந்தோஷமா இருக்கே, வாங்க இப்படி நம்ம தேவனை ஆராதிக்கலாம். கர்த்தருடைய பாருங்க, கர்த்தர் கட்டளையிடாத விஷயத்தை பண்ணும்பொழுது நமக்கு சந்தோஷமா இருக்கானா கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? அப்படி இருக்காது. மத்திய 23 வசனம் 27 மாயக்காரராகிய வேதபாரகரே, அவிதேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளையோ மரித்தவர்களின் எலும்புகளாலும் சகல அசுத்தங்களும் நிறைந்திருக்கும். பாருங்க, வேத பாரகர்னா யார் தெரியுமா? மோசே கொடுத்த அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை மக்களுக்கு அனுதினமும் போதிக்கிறவங்க தான். நியாயம் எது, நன்மை எது, தீமை எது, அதுல இருந்து எடுத்து போதிக்கிறது தான் வேத பாரகர்களோட வேலை. பரிசேயர்லாம் அதுக்கப்புறம் தான் உண்டானவங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல ரிலீஜியஸ் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மதத்தோடைய அந்த கிறிஸ்துவ மார்க்கத்தோட அந்த அந்த மார்க்கத்தோடைய ஒரு லீடரா வந்து இருப்பாங்க. அவங்களாம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மோசே கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளையை மாத்திரம் தான் கடைபிடிச்சு நடப்பாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டுல ஏசாயா சொன்ன தீர்க்கதரிசி எல்லாத்தையும் வாசிப்பாங்க. ஆனா ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசன வசனங்கள் இயேசுவதான் குறிக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து உணரவும் மாட்டாங்க, அவங்களும் வந்து நம்ப மாட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. நம்புறவங்களையும் கெடுத்து போடுவாங்க. இவங்க இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்காங்களோ அவங்களை எல்லாரையுமே வந்து அடிச்சு கொண்டு போடணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஐயோனா அவர்களுக்கு ஆபத்து. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்பட்டாலும் உள்ளே மரித்தவர்களின் எலும்புகளாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். பாருங்க, நிறைய பேர் ட்ரெஸ் மட்டும்தான் நல்லா போட்டுக்கிறாங்க, பார்க்கறதுக்கு அப்படியே மேக்கப்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த மேக்கப்லாம் அழிச்சு பாருங்க, ஒண்ணுமே அவங்களுடைய அதை விடுங்க, உள்ளான மனுஷன் எப்படி இருக்கான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்ட சட்டமா இருக்கிறது முக்கியம் கிடையாது. ஆம்பளைங்க எக்ஸசைஸ் பண்ணி பிசிக்கா நல்லா தட்டி மாடு மாதிரி என்னன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிறது கிடையாது. கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை வச்சு நம்மளால மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை செய்ய முடியும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த பரிசேயர்கள் அப்படிப்பட்டதான். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பூமியில ரொம்ப முந்தினவர்கள்லாம் காணப்படுவாங்க.
ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் முதல் வரிசை போட்டு உட்கார வைப்பாங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்க எதிர்பார்க்கறாங்க மக்கள் என்ன வந்து பாராட்டணும், மக்கள் என்ன வந்து புகழணும், மக்கள் என்ன புகழ்ந்து கொண்டே இருந்தாதான் அவங்களுக்கு வந்து மூச்சு, அதாவது ஆக்சிஜன் இல்லாம கூட இருந்துருவாங்க, தண்ணி இல்லாம கூட இருந்துருவாங்க. ஆனா இப்படிப்பட்ட அந்த ஒரு பேரு, புகழ், பணம், பதவி இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பரிசேயர். பூமியில வந்து அவங்க வந்து தாங்கணும் தங்கத்தட்டுல முந்தினவர்களா வந்து இருப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய ரீதியில அவங்க வந்து எப்பவுமே பிந்தினவர்களா தான் இருப்பாங்க. கர்த்தருடைய பார்வையே அவர்களுக்கு சுத்தமா பிடிக்காது. கர்த்தருக்கு அப்படிப்பட்டவர்களே பிடிக்காது. மத்திய 19ஆம் அதிகாரம் வசனம் 16ல இருந்து 22 வரைக்கும் வாசிக்கும் பொழுது கூட அந்த செல்வந்தன் வந்து பாத்தீங்கன்னா வருவான் இயேசு கிறிஸ்து கிட்ட, நான் வந்து ரட்சிக்கப்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. உனக்கு இருக்கிற சொத்தை வித்துட்டு தரித்திரர்களுக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லும் போது அவனும் பின்வாங்கி போயிடுவான். அவன் இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெல்த்தி, அதாவது ரொம்ப பணம் பதவியெல்லாம் இருக்கும் அவனுக்கு. ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில ரொம்ப பிற்படுத்தப்பட்டவன், ரொம்ப பின்தங்கி இருக்கான். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 17 கூட வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 17. நீ பாக்கியம் உள்ளவனும் பரிசளிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணம் இருக்கிறதை அறியாமல் நான் அரிசிவானது என்றும் இறைவசியம் பண்ணுவேன் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்றும் சொல்லுகிறபடியால். அதாவது லவோதிக்கேய சபைன்னு சொல்லிட்டு ஒரு சபை இருக்கு. மொத்தம் 7 சபை. அந்த 7 சபையில லவோதிக்கேய சபைன்னு சொல்லிட்டு அந்த சபைக்கு வந்து எழுதுறாரு யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான் பரிசுத்த ஆவியினால நிரம்பி எழுதுறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து உலக ரீதியா ஐஸ்வர்யவனா இருக்கிறாங்க. எனக்கு எந்த ஒரு குறைவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா அப்படின்றாங்க. அது திரும்ப வாசிங்க. பாருங்க, இங்க பரிதபிக்கப்பட்டவன், அவன் பரிதபிக்கப்பட்டவன் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாது. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? நான் வந்து ரொம்ப பெரிய ஐஸ்வர்யமா, எனக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு அவன் பூமிக்குரிய ரீதியில அவன் நினைச்சிட்டு இருக்கான். நிறைய பேர் இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட சொத்து இருக்கு, பேரு புகழ் எல்லாமே இருக்கு, எனக்கு எந்த ஒரு குறைவுமே இல்லை, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறைவுமே கர்த்தர் வைக்கல. ஆனா அவங்களுக்கு தெரியாது, பரிதபிக்கப்பட்டவங்க அவங்கதான் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்பவுமே நம்ம ஹம்பிள், அதாவது தன்னடக்கம் இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக எப்பவுமே நம்ம வந்து பெருமை பாராட்டக்கூடாது. அவரை தான் நம்ம எல்லா விஷயத்திலையும் முன்னிலைப்படுத்தணும். அடுத்ததாக சங்கீதம் 75ஆம் அதிகாரம் வசனம் 6-7. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காரணிகளையும் நினைத்தருளும். அவைகள் அநாதிகாலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் விருதுகளையும் நினையாதிலும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். பாருங்க, நம்ம ஒரு சில நேரத்துல குடும்பத்துக்காக ரொம்ப பாடுபடுவோம், கஷ்டப்படுவோம். ஆனா அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இவன் வந்து இவங்க குடும்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறானே, எல்லா வேதனையும் அவனுக்கு இருக்கிற எல்லா பலவீனையும் தாண்டி குடும்பத்துக்கு தேவையான உள்ளதை ப்ரொவைட் பண்றானே. அதே போல மனைவி, அவன் மனசுல அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தன்னுடைய குடும்பம், கணவன், பிள்ளைகள், அவங்களுடைய எதிர்காலத்துக்காக ஜபம் பண்ணுவா, ப்ரேயர் பண்ணுவா, வேலை செய்வாங்க. இதெல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு நல்ல நிறைய விஷயங்கள், நன்மையான காரியங்களை செய்வாங்க. ஆனா சர்ச்சுல உள்ளவங்க அதை வந்து பெருசா வந்து யோசிக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா
டீ போடுறதுக்கு உதவி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல தண்ணி கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து அதை புறக்கணிச்சிடும் அப்படின்னு நினைச்சாலும் கூட கர்த்தர் வந்து அதை புறக்கணிக்க மாட்டார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஆட் ஆகாது. நீங்க பண்ற இந்த மாதிரியான நன்மையான காரியங்கள் இங்க ஆட் ஆகாது. சபைக்காக பண்ற விஷயமா இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்திற்காக பண்ற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ரீதியில மத்தவங்களுக்கு பிரயோஜனப்படுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் இங்க கிடைக்கணும் கூட கண்டிப்பா கர்த்தருடைய ராஜ்யத்துல கண்டிப்பா கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 75 அதிகாரம் வசனம் 6, 7. உயர்த்தப்படுதல் கிழக்கிலும் வராது, மேற்கிலும் வராது, வனாந்தரத்திலும் வராது. தேவனே நியாயம் விசாரிக்கிறவர், ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். பாருங்க, உயர்த்துகிறவரும் அவர் தான், தாழ்த்துகிறவரும் அவர் தான். நாம எப்பவுமே கர்த்தருக்கு முன்பாக தாழ்ந்து இருக்கணும். தாழ்ந்துட்டோம் அப்படின்னா அவர் முன்னாடி நம்ம சரண்டர் ஆயிட்டோம். நிறைய பேர் சரண்டர் ஆகுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபத்துல நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து துணிச்சலா பண்ணிடுவோம். கர்த்தருக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். கர்த்தருக்காக நம்ம சரண்டர் ஆக மாட்டோம். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்க மாட்டோம். கர்த்தர் நம்மள ஒரே அடி அடிச்சு கீழே இருப்பார். இதுவே கர்த்தருக்காக தாழ்ந்து போறது என்னன்னா, கர்த்தருக்காக காத்துட்டு இருக்கணும். நம்மளை கோவப்படுத்தினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, அசிங்கப்படுத்தினாலும் சரி, தொடர்ந்து நம்மளுடைய முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். கர்த்தர் எல்லார் இடத்துலயும் ஹம்பிளா இருங்க. ஹம்பிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ரொம்ப தாழ்மை. ஹம்பிள்னா என்ன சொல்றதுன்னா தாழ்மை. ரொம்ப அமைதியா பொறுமையா இருங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பொறுமை இழந்துட்டு நிறைய விஷயங்கள் உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, நிறைய விஷயங்களை இழந்து போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. என்னை பேசிட்டா நான் திரும்ப பேசணும், என்னை அடிச்சுட்டா நான் திரும்ப அடிக்கணும். பதிலுக்கு பதில். பழி வாங்குதல் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருக்காக காத்துட்டுருங்க. தாவீதுக்கும் இப்படிப்பட்ட ஒரு எக்கச்சக்க சிச்சுவேஷன் இருக்கு. அவர் எப்படி தெரியுமா அந்த கோபத்தை ஹேண்டில் பண்றாரு? சைலண்டா ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே அதை பத்தி காலையில எழுந்திரிச்சு அதை மறந்துடுவார். அப்படியே நமக்கு வந்து பல்ல கடிக்கிற அடிச்சு போட்டு நான் கூட தோணும். இந்த காலத்துல வாலிப பிள்ளைகளுக்கு அப்படிதான். ரத்தத்துக்கு ரத்தம், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அப்படி இருக்கக்கூடாது. பொறுமையோடு இருந்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பலனை நம்ம அனுபவிக்க முடியும். கொலோசியர் 3 அதிகாரம் வசனம் 23, 24. கொலோசியர் 3 அதிகாரம் வசனம் 23, 24. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை திருவிழாலே தூரமாகிய அதை கர்த்தரால் திருவில் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனசுக்கு செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். 23 சொல்றாரு பாருங்க, நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கிறிஸ்துவாகிய கர்த்தருக்கே ஊழியம் செய்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். பாருங்க, நம்ம எந்த ஒரு நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது அதை நான் எனக்காக பண்ணல, என்னுடைய குடும்பத்திற்காக பண்ணல, கர்த்தருக்காக பண்ணல, அவருடைய நாமம் மகிமை பண்ணணும், அதற்காக நான் பண்ணேன். அப்படி யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய காரியங்கள் எல்லா விஷயத்தையும் நம்ம எதற்காக முயற்சி பண்றோமோ அது எல்லா காரியத்தையும் அவர் வந்து வாய்க்க பண்ணக்கூடியவரா இருக்கிறார். அதான் இங்க சொல்றாரு, நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமா செய்யுங்க. மனுஷன் வந்து எதுக்காக மனுஷனுக்காக செய்யாதீங்க. மனுஷனுக்காக தான் நம்ம செய்யறோம். ஒருத்தவன் வந்து பாத்தீங்கன்னா பசிக்குதுன்னு வரான், அவனுக்கு சாப்பாடு போடுறான், அது மனுஷனுக்காக தான் நம்ம செய்யறோம். இல்லைன்னா குடும்பத்துல யாருக்காச்சும் கஷ்டம் இருக்கும், அவங்களுக்கு நம்ம செய்வோம். இல்லைன்னா யாராச்சும் கடன் கேட்டு வருவாங்க, அவர்களுக்காக நம்ம வந்து கடன் கொடுப்போம். இல்லைன்னா உதவி செய்வோம். அது பண உதவியா இருந்தாலும் சரி, உடல் ரீதியா எந்த உதவியா இருந்தாலும் சரி உதவி செய்வோம். அப்போ அது எல்லாமே நம்ம மனுஷனுக்கு தான் பண்றோம். ஆனா நம்ம நினைக்க வேண்டியது என்ன? நம்மளுடைய திங்கிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து இது உனக்காக பண்ணல, கர்த்தருக்காக பண்றேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மனசுல நினைக்க வேண்டியது அவசியமாக. கர்த்தரை முன்னிலைப்படுத்தணும். நீங்க மனுஷனுக்காக பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏமாந்து போயிடுவீங்க. நான் அவனுக்காக அவ்வளோ பண்ணனே, சிறு வயது முதல் கொண்டு அவனை வளர்த்தனே, அப்பா அம்மா இல்லாதவன கூட நான் வளர்த்தனே, அம்மா இல்லாதவன கூட நான் இப்படி வளர்த்தனே, கடைசியில வளர்த்த கடா
மாரில் பாயும் மாதிரி என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க, முதுகுல குத்திட்டாங்க. அப்போ மனுஷனுக்காக நம்ம எந்த காரியத்தையும் நம்ம வந்து பண்ணும் பொழுது ஏமாந்து போவோம். இதே கர்த்தருக்காக தான் நான் பண்றேன், இந்த ஒரு காரியத்தை நான் கர்த்தருக்காக பண்றேன், அவருடைய நாம மகிமை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணும் பொழுது கர்த்தர் எல்லா விஷயத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருப்பார். லூக்கா 14:11 கூட நம்ம வந்து வாசிக்கிறோம். ஏனென்றால் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான் என்றார். அப்போ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, முந்தினோர் அநேகர் பிந்தினோரையும், பிந்தினோர் அநேகர் முந்தினோரையும் இருப்பார்கள். எனக்கு இது ரொம்ப நாளா ஒரு கேள்வி, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். நம்ம எந்த அளவுக்கு நம்மளை நாமே தாழ்த்துகிறோமோ கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தக்கூடியவராக இருப்பார். இதுக்கு இன்னொரு ஒரு உதாரணமும் சொல்றாரு கர்த்தர். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப அந்த அந்த ஒரு விஷயமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதை கேட்கறதுக்கே. ஒரு எஜமான் இருக்கிறாரு, நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு எஜமான் இருக்கிறாரு. அந்த எஜமான் வந்து பாக்குறாரு, ஒரு இடத்துல வந்து வேலை வெட்டி இல்லாம சும்மாவே பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர். அவங்கள கூப்பிட்டுட்டு காலையில போறார், ஒரு 8 மணிக்கு, ஒரு 7-8 மணிக்கு போறார். காலையில போயிட்டு ஒரு 10 மணிக்கு ஒரு 4-5 பேரை கூப்பிடுறாரு. உங்களுக்கு நான் ஒரு வேலை தரேன், அதுக்கு உண்டான கூலி 100 ரூபாய். இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நீங்க வேலை செஞ்சீங்கன்னா 100 ரூபாய். எத்தனை மணிக்கு? காலையில 10 மணிக்கு கூப்பிடுறாரு. அப்பா, அவங்களுக்கு இப்பதான் வந்து சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நமக்கு வந்து வேலை இல்லாம நினைச்சிட்டு இருந்தோம், இவர் வந்து வேலை கொடுக்குறாரு, அதுவும் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சா நமக்கு வந்து ஒரு 100 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கிறார். ஓகே, நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்களும் காலையில 10 மணில இருந்து நைட் வரைக்கும் செய்யறாங்க. அதே எஜமா இன்னும் கொஞ்சம் தூரம் போறார். ஒரு சாயந்தர வேலையில ஒரு 3 மணி 4 மணிக்கு போறார். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கும்பல் வந்து சும்மாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் அழைச்சு, உங்களுக்கு நான் ஒரு வேலை தரேன், அந்த வேலை செய்யறீங்களா? சரி, செய்யறோம். கூலி வந்து இவ்வளவுதான், உங்களுக்கு ஓகேவா? அவங்களும் ஓகேன்னு சம்மதிச்சு, என்ன கூலி அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய் தரேன். அவங்களும் ஓகேன்னு சம்மதிச்சு அந்த வேலையை செய்யறாங்க. எத்தனை மணிக்கு? ஒரு 3-4 மணிக்கு. அவங்களும் நைட்டு வரைக்கும் வேலை செய்யறாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு பேர் இடத்துல போறாரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு 9 மணிக்கு போறாரு. அவங்களும் சும்மா இருக்கிறாங்க. அவங்களையும் கூப்பிட்டுட்டு, உங்களுக்கு நான் வேலை தரேன், உங்களுக்கு உண்டான கூலி வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய், நீங்க வேலை செஞ்சு முடிச்சீங்கன்னா. அப்போ ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரணமான மனுஷனுக்கு, அதாவது 10 மணில இருந்து நைட்டு வரைக்கும் 12 மணி வரைக்கும் வேலை செய்வதற்கும் 100 ரூபாய் தான். நைட்டு 9 மணில இருந்து எத்தனை மணி நேரம்? வெறும் 3 மணி நேரம் வேலை செய்யறவனுக்கு 100 ரூபாய் தான். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், எஜமான் இடத்துல போயிட்டு கேட்போம், நாங்க காலையில 10 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நாங்க வேலை செய்யறோம், எங்களுக்கு நீங்க 100 ரூபாய் தரீங்க. ஆனா இதுவே நைட்டு 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் வேலை செய்யறவனுக்கு, அதாவது 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை செய்யறவனுக்கு அதே 100 ரூபாய் எதுக்கு தரீங்க? அவனுக்கு கம்மியா தந்திருக்கலாமே, எதுக்கு இப்படி பண்றீங்க? அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முந்தினோர் அநேகர் பிந்தினோர். இவங்க முன்னாடி வந்துட்டாங்க, 10 மணிக்கு வந்துட்டாங்க, அதே கூலி தான். ஏன்னா பரலோக ராஜ்யம் வந்து எல்லாருக்குமே பொதுவானது. நல்லா யோசிச்சுக்கோங்க. நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம் வந்து பொதுவானது. நீங்க சின்ன வயசுல இருந்து கிறிஸ்துக்குள்ள இருந்தாலும் சரி, மறிக்கிற தருணத்துல கிறிஸ்துவ நிறைய பேர் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, அவர்களுக்கும் சரி பரலோக ராஜ்யம்ங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயம். அவங்க வந்து, நான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு 100 ரூபாய் தான் தருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அதை எடுத்துக்கொண்டு அவங்க உள்ள வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எஜமானுக்கு அவனுடைய இஷ்டம். எஜமான் வந்து பாத்தீங்கன்னா பிதாவானவர் வச்சுக்கோங்க. பிதாவானவர் அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் தான் அவர் செய்வார். ஏன் அப்படின்னா, அந்த 10 மணிக்கு வேலை வந்தான் பாத்தீங்களா, அவன் இடத்துல கிளியரா சொல்லிட்டார், உனக்கு 100 ரூபாய் தான். அப்ப அதை வந்து அக்ரிமெண்ட்ல சைன் போட்ட மாதிரி, நீங்க எந்த ஒரு கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா காசு கொடுக்கறது அவரு, எஜமான் அவர் சொல்ற வேலையை அவன் செஞ்சு முடிக்கணும், அது எவ்வளவு இதுவா இருந்தாலும் சரி. 10 மணி நைட்டு 9 மணி வரவனுக்கும் அதே தான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த கடைசியில வந்தவங்களுக்கு எந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க.
ஆனா இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 100 ரூபாங்கிற ஒரு பரிசு வந்து பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தோட ஆசீர்வாதம், நித்தியமான ஒரு நித்திய ஜீவனுடைய ஆசீர்வாதம். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவனுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்ட்டு கிடையாது. அது வந்து பரலோக ராஜ்யங்கிறது அந்த 100 ரூபாங்கிற அந்த பரிசு பொருள் மாதிரி பொதுவான விஷயம். அது முன்னாடி இருந்த கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவனுக்கும் சரி, கடைசி நேரத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கவனுக்கும் சரி, பாதி நேரத்துல கிறிஸ்தவனை ஏற்றுக்கொண்டிருக்கவனுக்கும் சரி, அதே ஆசீர்வாதம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 3-4 கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 3-4. ஒன்றையும் வாதினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையாலே தங்களிலும் மேன்மையானவர்கள் எண்ணக்கிறவர்கள். அவனவன் தனக்கானவர்கள் அல்ல, பிறக்கானவர்களை நோக்குவனாக. முடிஞ்ச அளவுக்கு நாம பண்ற எல்லா காரியங்களும் நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் மட்டும் இல்லாம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம வந்து நன்மையான காரியங்களை நம்ம செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு. ஜெபிக்கும் பொழுது கூட உங்களுடைய குடும்பத்திற்காக மாத்திரம் ஜெபிக்காம சபையில இருக்கிற எல்லாருக்காகவும் நம்ம வந்து ஜெபிக்கலாம். இன்னும் மற்ற உற்றார் உறவினர்களுக்காகவும் நம்ம வந்து ஜெபிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனம் 10 கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனா இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான். உதாரணத்துக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம உடம்பு பெருத்துட்டு இருக்கோம். உடம்பு பெருத்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டயட்ல இருக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். நாமளும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்டான டயட்ல நம்ம வந்து இருப்போம். திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க, இந்தாப்பா கொஞ்சோண்டு இந்த ஸ்வீட்டு சாப்பிடு, இந்தாப்பா கொஞ்சோண்டு இந்த வடையை சாப்பிடு, பொரிச்ச வடையை சாப்பிடு. சே ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். உங்க ஒண்ணுத்துல என்ன ஆயிட போகுது? நல்லா யோசிக்கோங்க. ஒண்ணுத்துல என்ன ஆயிட போகுது? அந்த 1 2ஆம் வாரம் 2 3ஆம் வாரம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ நம்ம கொஞ்சத்துல இருந்து அப்போ நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம ஒழுக்கமா ஒரு டிசிப்ளினை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அது 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 நமக்கு தெரியாது. அது அப்படியே பைலப்பாகி அது அப்படியே அடுக்கடுக்கா மாறி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயத்த நம்ம வந்து அவாய்ட் பண்ண கத்துக்கணும். நம்ம ஒழுக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ண நம்ம வந்து கத்துக்கணும். கெட்ட காரியங்களை, நமக்கு பிடிக்காத, நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு பாதையில தடுக்கிற சின்ன காரியங்களா இருந்தாலும் சரி, பெரிய காரியங்களா இருந்தாலும் சரி, அதை நம்ம தடுக்கும் பொழுது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, கொஞ்சத்திலே உண்மை இல்லவன். பாருங்க, எனக்கு அது வேணாம், ஒண்ணுதானே நீங்க சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒண்ணு அதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மைண்ட்ல ஏத்துக்கும். ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பெரிய விஷயம். இது வந்து ஒரு பூமிக்குரிய ரீதியில தான் இந்த சாப்பாட்டு விஷயத்துக்கு நான் சொன்னேன். ஆவிக்குரிய ரீதியில நீங்க வந்து எப்படி நீங்க பாத்துக்கோங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் வந்து மாசத்துல ஒரு 4 நாள் சர்ச்சு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் போலன்னா என்ன ஆயிட போகுது? இன்னைக்கு ஒரு நாள் போன ஒரு சில பேர் இருக்காங்க, ஒரு வாரம் போயிட்டு அட்டெண்டன்ஸ் போட்டுருவாங்க, அடுத்த வாரம் நான் எதுக்கு வரேன், அதுக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. இது என்ன அட்டெண்டன்ஸ் போடுறதா? நம்ம எதற்காக ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து ஆராதனைக்கிறோம், அதை நம்ம யோசிச்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை அட்டெண்டன்ஸ் போட்டுருக்கு தான் வரணுமா? கணக்கு சொல்லுவாங்க, அதான் போன வாரம் வந்தல, இந்த வாரமும் வரணுமா? அப்படின்னா நம்ம கணக்கு போட்டோம்னா கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல நமக்கு கணக்கு போட்டுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனம் 11, சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்தார், மனுஷர் ஆதியோட நம்மாய் நடந்திருக்கிற காரியங்களை அறிந்து கொள்ளாதபடி உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்தார். பாருங்க, கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த காலத்துல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையோட கர்த்தருக்காக காத்திருக்கணும். ஜெபிங்க. ஜெபத்தினால பண்ண முடியாத எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஜெபத்தினால சாதிக்க முடியாத எந்த ஒரு விஷயமும் கிடையாது. உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நம்மள இருக்கிறவர், நம் உள்ளத்துல இருக்கிறவர், இருதயத்துல இருக்கிறவர் பெரியவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிங்க, கண்டிப்பா எல்லாமே நல்லதா தான் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே நம்மளை நாமே கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி நடந்துட்டோம் அப்படின்னா எந்த நிலைமைக்கு போனாலும் கர்த்தர் ஒருவேளை நம்மளை உயர்த்த கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி வாய்ப்பு அந்த உயரத்துக்கு போனாலும் கூட கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்பவுமே பணிஞ்சு இருந்தோம்னா, கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருந்தோம்னா
கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பொறுமையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.